ஒவ்வொரு நாளும் உங்கள் திறனை மேம்படுத்துவதற்கு வரவேற்கிறோம். கற்றலே வளர்ச்சி எனும் முழக்கத்துடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று நாம மாத ஊதியம் பெறுபவர்கள் இரண்டாவது வருமானத்தை உருவாக்குவது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஆம், ரொம்ப டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புறேன் நான். உங்ககிட்ட ஹார்ட் அசெட்ஸ் இருக்கா? அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு அசையாத சொத்துக்கள், திட சொத்துக்கள் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா நீங்க என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுல பாத்தீங்கன்னா வீடா இருக்கலாம், இல்ல வீட்டு மனையா இருக்கலாம், இல்லைன்னா கோல்டு ஜுவல்லா இருக்கலாம், இல்லைன்னா பாண்ட்ஸு, ஷேர்ஸு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது உங்ககிட்ட இருந்துன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வீடியோல அதை அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா, அடடா நம்ம கிட்ட அது இல்லையே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா சில பேரு. அவங்களுக்காக நான் இன்னைக்கு எப்படி அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்மளால அதை கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ஒண்ணு திட்டமிடுதல் மற்றும் செலவுகளை குறைத்தல். உங்களோட மாத வருமானம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க எவ்ரி மந்த் அப்படின்றத ஒரு நோட் புக்ல எழுதுங்க. எழுதிட்டு தேவையற்ற செலவுகளை நிரந்தரமா கட் பண்ணிடுங்க. தேவையில்லாம நம்ம செலவு பண்ணக்கூடாது, கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மாதம் சேவிங்ஸ், நீங்க என்ன சேவ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்டிப்பா டிஃபைன் பண்ணுங்க. இப்ப நீங்க மாதம் நீங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கண்டிப்பா நான் சேமிப்பேன், நோ மேட்டர் வாட், கண்டிப்பா அதை சேமிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஆஹ், பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேமிப்பை ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணணும். பாதுகாப்பாகவும் இருக்கணும், நல்ல முதலீடாகவும் இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, உங்களோட திறனை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க உங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே அடுத்த லெவலுக்குள்ள ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க புது ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி போறீங்க. சில பேர் ஐடில ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஆம், இந்த இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இருப்பாங்க. ஸோ எங்க அதிக ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஊதியம் கிடைக்குதோ அங்க மாறி போகணும் அப்படின்னா அதுக்குரிய திறனை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு அங்க நம்ம ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கணும். அப்படி பண்றதால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். நிறைய இன்கம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா, யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் சேவிங்ஸ் பொட்டென்ஷியல். அது இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல முதலீடுல நீங்க முதலீடு பண்ண முடியும். சரியா? ஆல்ரைட். இது முதல் படி. நம்ம இரண்டாவது படி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இரண்டாம் படியில பாத்தீங்கன்னா, இது ஒரு சக்கரம் மாதிரி. அந்த சக்கரம் ஒரு இடத்துல நின்று போயிடக்கூடாது. அந்த சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்கணும். இந்த கால சக்கரம் சுழற மாதிரி அது சுழண்டுகிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களோட ஹார்ட் அசெட்ஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ரெகுலரான செகண்ட் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா, நம்பர் ஒன் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது, ஏர்ன் பண்றது. ஸோ ஏர்ன் பண்றது என்ன மாதிரி எல்லாம் ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்குறேன். இதெல்லாம் சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்க இதை யோசிச்சிருக்க மாட்டீங்க. இதை முறைப்படுத்தி பாருங்க. உங்களோட மாதாந்திர சம்பளம் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மாதாந்திர சம்பளம்னு சொல்லியிருக்கேன். இது வீக்லி சம்பளமா இருக்கலாம், இல்ல மந்த்லி ட்வைஸ் கூட சம்பளம் வாங்கலாம் சில பேர். இது மாதிரி எல்லாம் இருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் உங்களோட வட்டி வருமானம். நீங்க கொஞ்சமாவது பணம் ஏதாவது நீங்க கொஞ்சம் போல பேங்க்ல வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, பேங்க் அந்த சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வருமானம். இன்கேஸ் இதை பாக்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க யாராவது நீங்க பாண்ட்ல, ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ஈவு தொகைன்னு கொடுப்பாங்க. தட்ஸ் நத்திங் பட் த டிவிடெண்ட் அமௌண்ட் அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நீங்க டைம் உண்மையாலுமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, சும்மாவே தான் வீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த டயத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பார்ட் டைம் வேலை மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பொருள்கள் வாங்குறப்ப இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ், வெகுமதிகள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கூப்பன்ஸ், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் தள்ளுபடிகள், டிஸ்கவுண்ட்லாம் இருக்குன்னு பார்த்து நல்ல பொருளா நல்ல இடத்துல போய் நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பொறுமையோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதா வாங்க முடியும், குறைஞ்ச குறைஞ்ச விலையில. ஸோ நீங்க அந்த குறைஞ்ச விலையில வாங்குறப்போ
அங்க உங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்கும். அந்த மணியை வந்துட்டு உங்களுக்கு இன்கம் மாதிரி தான். ஏன்னா நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறோம் இல்லையா? அது வந்து தேவையில்லாம அதிகமா கொடுக்கறதுக்கு பதில் நம்ம குறைவா கொடுத்து நம்ம வாங்குறோம் டிஸ்கவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி. அதுவும் உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி தான். ஓகே, சம்பாதிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பு சேமிப்பு சேமிப்பு. ஸோ நீங்க இப்படியெல்லாம் நீங்க சம்பாதிக்கிறத எவ்வளவு கஷ்டம் பாருங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாதிக்கிறத ப்ராப்பரா நீங்க சேமிக்கணும். சேமிப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆர்ட் மாதிரி, ஒரு கலை. அதை வந்து நீங்க முறைப்படுத்தி நீங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா யூ ஆர் கோயிங் டு பி த பிக் வின்னர். உங்களால கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஓகே, சம்பாதிக்கிறோம், இப்ப சேமிச்சாச்சு. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு இடத்துல முதலீடு பண்றது. ஒரு தொழிலில் முதலீடு செய்து பங்குதாரராக மாறுங்கள். ஓகே, உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யற மாதிரி இடத்துல நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா எங்க அதிகமா கிடைக்கும், எங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நீங்க பார்க்கணும். அட் த சேம் டைம் எங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அங்க ரிஸ்க்கும் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம அதையும் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நீங்க எங்க முதலீடு பண்ணாலும் அது நல்ல முதலீடான்னு பார்த்துட்டு அங்க நீங்க நீண்ட நாள் நீங்க வந்து பார்ட்னரா இருக்கணும், பங்குதாரரா கண்டிப்பா இருந்தாகணும் ரொம்ப நாளைக்கு. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஓவர் நைட்ல எனக்கு இது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேராசைப்பட்டோம் அப்படின்னா பேராசை பெருநட்டத்திற்கு பெரிய பெரிய வழியாகும். அதனால நீங்க வந்து பேராசைப்படக்கூடாது. ஒரு இடத்துல நீங்க நீண்ட நாள் ஒரு 3 to 5 இயர்ஸ் மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி கிடைச்ச பணம், இது மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? அதுதான் இங்க இந்த நம்ம நம்பர் 1ல பார்த்துருக்கிற வட்டி வருமானமோ இல்லைன்னா வந்து ஈவுத்தொகை வருமானம். ஓகேயா? அது வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மாதிரி வந்துடும். ஸோ அது உங்களோட இன்கம்ல ஆட் ஆயிட்ட உடனே திரும்ப நீங்க அது உங்களோட சேவிங்ஸ்ல போகும், நீங்க திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், திரும்ப சேமிப்பு பண்ணுவீங்க, திரும்ப வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் இது சொன்னேன், ஒரு சக்கரம் மாதிரி இது சுழண்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வண்டியில கூட போயிட்டே இருக்கோம், வண்டி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஸோ அது சுத்துற வரைக்கும் தான். ஸோ உங்களுக்கு அந்த கால சக்கரம் மாதிரி இந்த சக்கரம் சுழண்டு கொண்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். சரியா? ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹார்ட் அசெட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும். பிளஸ் உங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கமும் அதில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்துட்டு இதுல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியா வந்துட்டு இதை வந்து நடைமுறைப்படுத்துறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகே, அடுத்தது. ஸோ இதை பத்தின ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தாக்கா நீங்க தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஓகே,